ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஃபைனலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அடுத்த வரப்போகிற ஐபிஎல்லோடைய அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு, அதாவது எவ்வளோ பேர் ரிட்டைன் பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சு ஃபாலோ பண்ண போகிறாங்க, பழைய ரூல்ஸ்லாம் இருக்குமா இருக்காதா, புதுசாக ஏதாவது சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறையா கருத்து கணிப்புகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து விட்டாங்க. இதுதான் அந்த லிஸ்ட்டு, இந்தந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு அடுத்த ஐபிஎல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. மெயினாக இந்த வீடியோவில் அந்த எல்லா ரூல்ஸுமே பார்த்துக்கிட்டு எந்தெந்த டீமுக்கு சாதகம் எந்தெந்த டீமுக்கு பாதகம்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக தலை ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மறைமுகமான ஒரு நற்செய்தின்னு சொல்லலாம். டெஃபினட்டாக 2025 ஐபிஎல் தலை ஆட போகிறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்குது. அது என்னன்றது நான் அப்படியே போகிற போக சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக எத்தனை பேர் ரிட்டைன் பண்ணலாம், எத்தனை டீம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அதுவும் எப்படி யூஸ் பண்ணலாம், அங்கே தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான செக் பாயிண்டோட வச்சுருக்கானுங்க. அது என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, நான் ஃபோனில் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 8 பாயிண்ட்டுமே நான் பார்த்தே படிச்சிடறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சார்பாக அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 ரூல் ஒன்று இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு 9வது ஒரு ரூல் ஒரு மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப வந்துட்டு செம்மையாக வச்சுருக்காங்க, பண்ணுற மாதிரி யோசிக்க வச்சுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னா ஒன்றா லைனாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் 7th ரூல் ரொம்ப தலை ஃபார் ரீசனான ரூல். சரி, நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் கேன் ரீடெயின் அப் டு 6 players. அதாவது 6 பேர் வரைக்கும் ஒரு டீம் வந்து ரீடெயின் பண்ணிக்கலாம் வயா ரிட்டென்ஷன் ஆர் ரைட் டு மேட்ச். அதாவது 6 பேரை நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு சேராக வந்துட்டு ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டீமில் வந்து ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காசு கொடுத்து. அல்லது நீங்கள் ஒரு டீமில் ஒரு 3 பேர் தான் ரிட்டைன் பண்ணுறீங்க, மீதி 3 ஸ்பாட் இருக்குன்னா அந்த 3 ஸ்பாட்டுக்கு உங்களுக்கு 3 ரைட் டு மேட்ச் வந்து கொடுக்கப்படும். ஸோ 6 பேருமே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக போச்சு, ஒரு டீமும் கிடையாது. அந்த 6 பேரில் எத்தனை பேர் நீங்கள் வந்துட்டு கம்மியாக வச்சுருக்கீங்களோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டீம்ஸும் வந்துட்டு கொடுக்கப்படுது. இது ஒரு மாதிரி ஏன்னா இது மாதிரி இருக்கேன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நான் இன்னொரு மேட்ரு சொல்கிறேன், அது செமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக படிச்சிடறேனே. வித் அ மேக்ஸிமம் ஆஃப் 5 கேப்டு இந்தியன் அண்ட் ஓவர்சீஸ். அதாவது மேக்ஸிமம் 5 பேர் வந்துட்டு கேப்டாக வச்சுக்கலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் வந்து விளையாடி இருக்கிறவங்க 5 பேர், அதை இதர் இந்தியன் ஆர் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் ஆடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 2 பேர் வந்துட்டு அப்படி வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 6 பேர். இந்த 5-2ன்றது மேக்ஸிமம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 5 வச்சுக்கலாம், இங்கே மேக்ஸிமம் 2 வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த ப்ராபபிலிட்டிலாம் போட்டு அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் இவங்க அதை மென்ஷன் பண்ணல இதில், பட் நான் வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தது நான் இங்கே சொல்கிறேன். இதுதான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வேறு லெவலில் எனக்கு பட்டுச்சு பேசிக்காக. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு மேட்ச் ரூலே வந்து தேவையில்லை, அது ஒரு மாதிரி பிளேயர்ஸோட அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத மாதிரி இருக்குது, அவங்கள ஏதோ வந்துட்டு ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் நிறையா அஸ்வின் அவர்கள் இன்டர்வியூஸ் பார்த்தேன். அப்புறம் சிகா அவங்களெலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபைன், இது வந்து ஒரு செமையான ஒரு மேட்டர்னு எனக்கு தோணுது. என்ன விஷயம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, பேசிக்காக இப்போது ஒரு டீம் ஒரு பிளேயரை ரிட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிட்டென்ஷன் லிஸ்ட் பாலிசியை வச்சு ரிட்டைன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு அந்த ரிட்டைன் பண்ணுற ஸ்பாட்டுக்கும் ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ போன ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15 கோடி தான் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸாக இருந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் யாரை ரிட்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 15 கோடி, அடுத்தது 12, அப்புறமா 8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போன மெகா ஆக்ஷனுக்கு. இந்த மெகா ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் 6 பேரை ரிட்டைன் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ணுறவங்களுக்கு 18 கோடி, செகண்ட் வர்றவங்களுக்கு 14 கோடி, 3வது வர்றவங்களுக்கு 11 கோடி. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அமௌண்ட் படி பிரித்த அந்த விஷயம். சரி, ஃபஸ்ட்டு 3 சொல்லிட்டேன். செகண்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் 3மே இதுதான். புரியல? அதாவது 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி ஒருத்தங்களை ரீட்டைன் பண்ணுறீங்கன்னா 4, 5, 6மே அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்கள் டீம் சென்னை எடுத்துப்போமே, சென்னையில் வந்துட்டு ஒரு 6 பேரை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், 6 பேர் வந்து ரிட்டைன் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஜடேஜா தான் சீனியர் டீமில். ஸோ தலை விட்டுருங்க, தலை அவர் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் கரியர், ஸோ அவரே விட்டு கொடுத்துருவாரு. ஸோ ஜடேஜாவை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணுறீங்க, செகண்ட் ஆளாக கேப்டன் கெய்க்வாத்தை ரிட்டைன் பண்ணுறீங்க 14 கோடிக்கு, 3வதாக லெட்ஸ் சே பத்திரானா போகிறீங்க ஒரு 11 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி நீங்கள் 3 பேர் ரிட்டைன் பண்ணலாம்.
அதை எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை மீதி 3 பேர் யார் இருக்காங்க மேபி கை வச்சு பொறுக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸாக தோனி அவர்கள் வந்து அன்கேப்பில் போயிடுவார். அது நான் தனியாக வரேன். மீதி 2 பேர் வந்துட்டு தூபே இருக்கா, அப்படி தூபே இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா ஆர் சாண்டனர் ஆர் வேறு எப்படி வேணால் போய்க்கலாம். அந்த ஒரு தூபேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த லிஸ்ட்டுக்கு வரும்போது ஒருவேளை நீங்கள் தூபேவை வந்துட்டு 4th பிளேயராக ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூபேக்கு 18 கோடி கொடுத்தாகணும். ஸோ புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 எப்படி எந்த ஆர்டரில் ப்ரைஸ் ஏறுதோ திருப்பியும் முதல்லேருந்து அதே ஆர்டரில் தான் வந்துட்டு அடுத்து இருக்கிற 3 பேருக்கு ப்ரைஸ் ஏறுது. ஸோ இதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேக்ஸிமம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு 3 பேர் தான் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தோணுது. மீதி 3 பேரை ஆக்ஷனில் விட்டு ஆக்ஷன் மூலமாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகே ஆச்சு அப்படின்னா தே வில் டேக் தம் பை ஆர்டிஎம்னு தான் என்னுடைய எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போது 4வது ரிட்டைன் பண்ணுற பிளேயருக்கு 18 கோடி அப்படின்றது திருப்பின்றது போது, ஏன்னா ரொம்ப வந்து அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணுற மாதிரி ஆகிடும் பேசிக்காக. ஸோ அதுதான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் இதில் ஒரு சில டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து விதிவிலக்காகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கோங்களேன். லெட்ஸே அவங்க ஆர்டர் ஒன்று பண்ணுவோம். இப்போ 6 பேர் ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செட்டில் வந்து ஆப்வியஸாக ஹார்திக் பாண்டியா கேப்டனு அவர் முன்னாடி வந்துடுவார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் வரார் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு இஃப் தே ஆர் கோயிங் வித் ரோஹித் சர்மா மேபி இருப்பார். அப்படி இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பும்ராக்கு 18 கோடி கொடுத்து ஆகணுங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி எல்லாத்துலேயும் பும்ரா தான் பிஸ்து. ஸோ டெஃபினட்டாக ஹி டிசர்வ் 18 crore அமௌண்ட்டு. ஸோ இந்த பக்கம் பும்ரா வச்சுக்கலாம். அப்போ திலக் வர்மா இருக்கிறாங்க, இஷான் கிஷன் இருக்கிற அப்படி. ஸோ மும்பைக்கு பிரச்சனையே இல்லை, அழகாக ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி கேகேஆருக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கிறாரு, இந்த பக்கம் ரசல், நரேன், வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் யாருப்பா நிதிஷ் ராணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு படை இருக்குது. அந்த படைக்கும் அழகாக உள்ள ஃபிட் ஆகிடும். ஸோ வேறு என்ன டீம் இருக்குது? எஸ்ஆர்ஹெச்சும் பெருசாக அப்படி பண்ண முடியாது பேசிக்கா. இந்த மாதிரி 1-2 டீமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்டேஜ் தான். ஆனாலும் தெரில, மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அந்த 3 பேர் வச்சுக்கிட்டு மீதி 3 ஆர்டிஎம்மோட ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்கன்ற என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஆக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் பர்ஸ் வந்துட்டு அதுதான் அடுத்த பாயிண்ட் பேசிக்கா. ஸோ அந்த பர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி 100 கோடி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அந்த 100 கோடிக்குள்ளே எல்லா பிளேயரும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை அதை வந்து 120 கோடிக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 20 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 120 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஃபீஸ், ரூட்டுலோஸ்க்கு அதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 146 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாவது அடுத்து ஆட போகிற ஐபிஎல்லில் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து ஐபிஎல்ல, ஏன்னா 3 வருஷத்துக்கு தான் மெகா ஆக்ஷன் வருது. ஸோ அதுக்கு அடுத்தது வரும் ஐபிஎல்களில் பார்த்தீங்கன்னா அந்த 146ன்றது 151, 157 மாறுதுன்னு சொல்கிறாங்க. சரி, பேசிக்காக இது நமக்கு பெருசாக தேவையில்லை, என்னமோ வச்சு பண்ணி போங்க ஓகேங்களா. அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு இந்த பாயிண்ட் மாதிரி தான். அடுத்த பாயிண்ட்டை நான் படிக்கிறேனே, நியூ மேட்ச் ஃபீ ஆஃப் INR 7.5 lakhs per match இன்க்ளூடிங் ஃபார் இம்பாக்ட் பிளேயர்ஸ். அது ஏதோ ஒரு மேட்ச் ஃபீ கணக்கு, நமக்கு அதுக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. அது உடன்பாடு இல்லை, சம்மந்தம் கிடையாது, பெருசாக அதை பற்றி பேசணும் அவசியம் இல்லை. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மஸ்ட் ரெஜிஸ்டர் ஃபார் தி பிக் ஆக்ஷன் ஆர் தே வில் பி ineligible ஃபார் தி ஃபாலோயிங் இயர். பேசிக்காக இப்போது நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் நம்ம பார்த்துப்போம், அந்த மினி ஆக்ஷனு, இந்த ஸ்டார்க்கு அப்புறம் கமின்ஸ்லாம் வந்துட்டு நல்லா 20 கோடிக்கெலாம் போனாங்க பார்த்தீங்களா. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதெல்லாம் வந்துட்டு யாருமே சொன்னாங்க அந்த டைமில், எல்லாம் ஓவர் ப்ரைஸாக இருக்கடா, பயங்கரமான ரேட்டு கொடுத்து போகிறாங்களே, இந்தியன் பிளேயர்ஸ் வாங்கணும்னு சொம்பையா, நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய இதோட டீமில் இருக்கிறோம், இவங்க பாட்டுக்கு திடீர்னு வராங்க ஒரு ஆக்ஷன்லேயே வந்துட்டு 20 கோடி 25 கோடின்னு வாங்கிட்டு போகிறோம், நாங்கள் என்ன விரல் சப்பிட்டு இருக்கிறோமான்ற மாதிரிலாம் டாக்ஸ் நிறையா போச்சு இல்லைங்களா. ஸோ அதை டேக்கிள் பண்ணுற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பாக இந்த மெகா ஆக்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற மினி ஆக்ஷனுக்கு எலிஜிபிளே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பெருசாக அந்த பிரச்சனைகள் வராதுன்னு சொல்கிற நம்புற. ஒருவேளை அது அடுத்த பாயிண்ட்டாக தான் அப்படின்னு நான் படிச்சிடுறேன். பிளேயர்ஸ் அன்அவைலபிள் ஆஃப்டர் ஆக்ஷன் செலெக்ஷன் வில் ஃபேஸ் அ 2 season பேன். அதாவது இப்போது ஆக்ஷனை வந்துட்டு ஒரு இப்போ சென்னை மாதிரி ஒரு டீம் வந்து பென் ஸ்டோக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 கோடி நல்லா லம்பாக வந்து அமௌண்ட் கூட எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிளேயர் வந்துட்டு டீம் விளாட மாட்டேன், நான் அப்படி ஏதோ போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 14 கோடி எடுத்தால் தான் வந்து பிரச்சனை, ஏன்னா காசு கொடுத்துட்டாங்க வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஸ்டோக்ஸே நல்லா பெரிய பிளேயர் தான் இல்லைங்களா, அவர் ஒரு 2 கோடி தான் போகிறாரு, பேஸ் ப்ரைஸ்க்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்போது அந்த பிளேயர் வந்து டெஃபினட்டாக அந்த ஃபுல் சீசன் ஆடிட்டு தான் போகணும். ஒருவேளை பாதியிலே வந்து கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரால் வந்துட்டு அடுத்த 2 சீசன் வந்து ஆட முடியாது, 2 சீசனுக்கு வந்துட்டு பேன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்க்ளூஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிட் இல்லை, நிஜமாவே ஏதாவது வந்து ரொம்ப
பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்பவே வந்து கன்சர்னிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு வரி வழக்கு மாதிரி ஒரு மாதிரி ஒரு விதி விலக்கு ஒரு சரி ஓகே பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு கொடுத்துவாங்க நினைக்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இஃப் ஒரு பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு டீம் எடுத்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பிளேயர் அந்த டீமு கூட அந்த என்டையர் சீசன் ட்ராவல் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி சப்பர் ரீசன்லாம் சொல்லிட்டு ட்ராவல் பண்ணல அப்படின்னா அவங்க அடுத்த 2 வருஷத்துக்கு டீம்லேயே இருக்க முடியாது, எந்த ஐபிஎல் டீம்லேயே ஐபிஎல் ஆப்ஷனுக்கே வர முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்லுது. ஓகே, நான் ஆக்சுவலாக என்ன இல்லை எவ்வளோ சொன்னேன்னு சொல்லிட்டு, பட் எனிவேஸ் நான் அடுத்தது ஒன்று சொல்லிட்டு வரேன். இதுதான் வந்து தலை ஃபார் அ ரீசன். அந்த ஒரு பாயிண்ட்டு, கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் கேன் பிகம் அன்கேப்டு இஃப் தே ஹவ் நாட் பிளேடு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எதர் டெஸ்ட் ஓடிஐ T20 ஆர் ஹெல்ட் அ BCCI சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இன் த லாஸ்ட் 5 years. அதாவது கடந்த 5 வருஷங்களில் BCCI சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் இந்த நபர் இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி கடைசி 5 வருஷத்தில் இந்த ஒரு நபர் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்மே வந்து ஆடி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஃபார்மேட், ODI, டெஸ்ட் கிரிக்கெட்டு, T20 இது எதுவுமே ஆடி இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இந்தியன் பிளேயர் இருக்கும் பட்சத்தில், அவர் ஐபிஎல்ல விளையாடும் பட்சத்தில் அவரை ஒரு டீம் அன்கேப்டு பிளேயராக வந்து டீமில் தக்க வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இது வந்து தோனிக்காகவே உட்காந்து எழுதுன ஒரு விஷயமா இருக்குது. பட் எனிவேஸ் இது வந்து 2021 நினைக்கிறேன், அந்த ஒரு ஐபிஎல் சீசன் வரைக்கும் இது வந்துட்டு நடைமுறையில் இருந்த ஒரு ரூல் தான். அது வந்து இந்த தடவை சிஎஸ்கே ஏதோ மீட்டிங்லாம் போனப்போ அதை வந்துட்டு ரொம்ப இதில் இது ஆல்ரெடி இருந்துச்சு இல்லைங்களா, அது கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் வச்ச மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், நியூஸ்லாம் பார்த்துட்டு போலிங்களா. ஸோ அந்த நியூஸுக்கு இணங்க கொண்டு வந்தாங்களா என்னமோ தெரியல. பட் எனிவேஸ் 7th தலை ஃபார் ரீசன். இந்த ரூல் கண்டிப்பாக தோனிக்காக வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக அறிந்து கொள்ளலாம். ஏன்னா சிஎஸ்கேவும் அவங்களுடைய அந்த ட்விட்டரில் அந்த போஸ்ட் போடும்போது அதில் மென்ஷன் பண்ணி வேறு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக டீமில் இருக்கலாம். அண்ட் இந்த அன்கேப்டு பிளேயராக ஒரு இன்டர்நேஷ்னல் இருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் டீமில் விளையாடாத ஒரு பிளேயரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறாங்க இல்லைங்களா அன்கேப்டாக. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 கோடி வரைக்கும் அமௌண்ட் கொடுக்கலான்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போல் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த டீமுக்கு இது வந்து அட்வான்டேஜ்னா ஆப்வியஸாக சிஎஸ்கேக்கும் RCBக்கும். ஏன்னா ஃபாஃப் டுப்ளஸையும் வந்து அவர்கள் இந்த இன்டர்நேஷ்னல் இருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு, பெருசாக எதுவுமே ஆடவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இந்த ரூல் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கும் RCBக்கும் பயங்கரமாக வந்துட்டு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்னு நான் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ஃபைனல் திங் இஸ் தி இம்பாக்ட் பிளேயர் ரூல் வில் கண்டினியூ ஃபார் 2025 to 2027 சைக்கிள். அதாவது அடுத்த 3 வருஷத்துக்கும் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் போகுதுதான் சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் நம்ம அந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் லிஸ்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்க்க இருந்த டாபிக்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்துருவீங்களா, டக்குன்னு சின்னதாக நம்ம வந்துட்டு ஒரு நம்பர் கேம்ஸ் போட்டு நம்ம அப்படியே ஓடிடலாம். சிஎஸ்கேக்கு மட்டும் நான் சொல்கிறேன். லெட்ஸ் டேக் சிஎஸ்கே. எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 3 பேர் தான் வந்துட்டு 4 பேரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் அந்த ஆர்டர் படியே வந்துடுறேனே. ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸாக ஜட்டு, அவர் தான் வந்து சீனியர் மோஸ்ட்டு, தோனி விட்டுருங்க சீனியர் மோஸ்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு தான் அந்த 18 கோடி போகும். அடுத்தது கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாத், அவருக்கு அந்த 14 கோடி போகும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தூபேவாக இருக்காது, இட் வில் பி பத்திரானாவுக்கு வந்துட்டு 11 கோடி போகும்னு நினைக்கிறேன். மீதி அந்த அடுத்த அந்த 3 ஸ்லாட்டை எனக்கு தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணாமல் ஆப்வியஸாக அந்த அன்கேப்டு லிஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அன்கேப்டு பிளேயர் அதில் வந்துட்டு தோனி அவர்கள் உள்ளே வந்துடுவார் 4 கோடிக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோடைய ரிட்டென்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர், ஜடேஜா, கெய்க்வாத், அப்புறம் யார்ப்பா பத்திரானா, அப்புறம் தலை. ஸோ இந்த 4 பேர் வந்துட்டாங்களா. ஸோ இப்போ சிஎஸ்கே கிட்ட 2 RTM கார்டு இருக்கும் ஆப்ஷனுக்கு போகும்போது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மீதி 6 போட்டாலுமே அந்த அடுத்து இருக்கிற 3 இடங்களுக்கு ரொம்ப வந்துட்டு காஸ்ட்லி மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி KKRக்கோ மும்பை மாதிரியோ வந்துட்டு தூபைக்கெலாம் 18 கோடி கொடுக்க முடியாது. அவர் ஆப்ஷன் போனால் கூட அவ்வளோ போக மாட்டார். அதே மாதிரி ஒரு ரச்சின் ரவீந்திராவோ இல்லை டெவான் கான்வே யாருக்குமே அந்த 18 கோடின்றது ரொம்ப ஓவர் ப்ரைஸிங்காக இருக்கும். அவங்களால ஈஸியாக நம்ம வந்து ஆப்ஷன்லேயும் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் ஆப்ஷனில் போனாலே வந்துட்டு ஒரு ரீசனபிளாக ஒரு ரேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம். ப்ளஸ் RTM வேறு இருக்குன்றதுனால ஐ திங்க் இட் வில் பே அ குட் வே டு கெட் பேக் தெம் அப்படின்னு தோணுது. ஸோ இதுதான் சிஎஸ்கேவுடைய மூவாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் யாருக்கு ஒரு பாதகம் அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க, என்ன வச்சு ஆடுவாங்கன்னு ஒன்றுமே புரியல. இப்போ பாண்டிங்காக வந்திருக்காரு, கண்டிப்பாக அவருடைய ஆஸ்திரேலியன் சர்க்யூட்ஸை உள்ளே போட பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தி நியூஸ் ஃபார் தி ரீசெண்ட் ஐபிஎல்லோடைய ரிட்டென்ஷன் லிஸ்டிங்ஸு. கண்டிப்பாக தலை இஸ் பிளேயிங் 1 more சீசன். அது 1 more இல்லை வந்து
த ஒன் அண்ட் ஒன்லி லாஸ்ட் டான்ஸான்னு தெரில. அப்படி இருந்துச்சுன்னா எங்களை மாதிரி தளபதி மியூச்சுவல்ஸ் கோச்சுக்காதீங்க, தோனி தலை அண்டு விஜய் தளபதி, ஸோ அவங்க 2 பேர் மியூச்சுவல்ஸ் யாராவது இருந்தீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இயராக தான் இருக்கும் 2025. ஒரு பக்கம் அவர் கிளம்புறாரு, ஒரு பக்கம் இவர் கிளம்புறாரு, முடியல. நானும் அப்படி ஒரு மியூச்சுவல் தான். ஸோ சரி, ஓகே, நடக்கும்போது பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ், that's it for today. அடுத்த ஐபிஎல் அப்டேட் ஏதாவது பெருசாக வந்துச்சுன்னா நம்ம திருப்பி சந்திப்போம். எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக அடுத்து ஆப்ஷன் தான் நினைக்கிறேன், மெகா ஆப்ஷன் தான் டிசம்பரில் வரும், ஐ திங்க் சம்மர் அரௌண்ட். ஓகே, that's it for today. அண்ட் பிராவோ அவர்கள், மிஸ் யூ, ஏப்பா போனீங்க, இங்கே இருந்துருக்க வேண்டியதான்றது தான் வந்து ஒரு இதாக கேள்வி. சரி, பரவாயில்ல, இங்கே கோச்சாக இருந்தீங்க, பவுலிங் கோச்சாக, அங்கே மென்டராக கூப்பிட்றாங்க. ஆப்வியஸாக லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் போகணும் இல்லையா? ஸோ மென்டராக நீங்கள் சிறப்பாக செயல்பட வந்து வாழ்த்துக்கள். that's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.